ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் சுவையான தேங்காய் உருண்டை எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும், அதாவது இட்லி அரிசி. அது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மூடி தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அரிசி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கெட்டியாக அரைக்கணும். அரைக்கும்போது டோட்டலாக 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் தண்ணி மாத்திரமே சேர்க்கணும். கெட்டியாக அரைக்கணும், உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு அரைக்கணும். நைஸாக அரைக்காமல் அரிசி நெய் அளவுக்கு கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா பிசைஞ்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிக்கணும். இந்த சைஸுக்கு உருண்டைகள் செஞ்சால் போதும். ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நாம் தயார் செஞ்சு வச்சுருந்த இந்த உருண்டைகளை 7-8 உருண்டைகள் போடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக அதை நகர்த்தி விட்டுட்டு இன்னும் ஒரு 4-5 உருண்டைகள் போடலாம். இது மாதிரி விட்டு விட்டு போட வேண்டும். அடுப்பை சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு உருண்டைகளை மாற்றி மாற்றி நகர்த்தி விடணும். அப்போ தான் தேங்காய் உருண்டைகள் நல்லா வெந்து இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு உருண்டைகளை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளறணும். ஒரு 20 நிமிஷம் கிளறினால் போதும். இப்போ உருண்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மூடிய நிலையிலேயே இருக்கணும். இப்போ சுவையான தேங்காய் நீர் உருண்டை ரெடி. இதில் ஆயில் எதுவும் சேர்க்காதனால சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யார் வேண்டாம்னாலும் சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமான சத்தான உருண்டைகள். இதை தட்டில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையும் பல்லால் கடித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். அது உங்கள் இஷ்டம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சேர்த்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்காக. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய், எந்த ஊறுகாய் வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உடனுக்குடன் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.